ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம். பெசரப்பருப்பு பாயசம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா பச்சை பயிறு வாசனை வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ எதனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து காசு வந்து அதிகமாக வரணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி நீங்கள் வந்து சாமிக்கு வந்து வைங்க. ரொம்பவே நல்லது. ஸோ லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச பாயசம் இது. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விசில் வந்து வைக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசில் போட்டு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணி விசில் போட்டு வச்சுருக்கிறோம். ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கு வரும். ஸோ எனக்கு கீழே நட்ஸ் நிறைய போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு மேலே நிறைய போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம். என்ன சூடே போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயசத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணால் அந்த ஸ்டீம் ஆஃப் இருக்குது. நம்ம ஸோ நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெல்லம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சு நட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். கீ எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெல்லம் வந்து காமிச்சுன்னா அதுவும் வந்து தண்ணி சரி போடும். இந்த அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வெல்லம் போட்டுக்கிற வாசி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கலாம். நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கும். சூப்பராக வந்து பாயில் ஆகிடும். சூப்பரான பாயசம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிச்சுன்னா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் மகேஸ்வரி.